கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லாமே தி பெஸ்ட். அந்த எண்ணம் முதல்ல உங்களுக்கு வரணும். கர்த்தர் கொடுத்ததை பார்த்தாரு, ஒரு கணவன் ஆயிடுச்சு, ஒரு மனைவி ஆயிடுச்சு, ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே இதை விட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், கொஞ்சம் கலராக இருந்திருக்கலாம், கொஞ்சம் உயரமாக இருந்திருக்கலாம். நான் அப்படி எதிர்பார்த்தேன். கர்த்தர் இப்படி கொடுத்துருக்காரு, உனக்கு இதுதான் பரலோகம் பண்ணி வச்சுருக்கு, இதுக்கு மேலே உனக்கு முடியாது தம்பி, அவ்வளோதான், இருக்கிறத வச்சு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டேரு. உன் முகத்துக்கு இவ்வளோதான் கிடைக்கும், நீ என்னத்துக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற இல்லையா? முதல்ல நம்ம பார்க்கணும்ல. ஒரு அம்மா இது நடந்த சம்பவம். ஒரு அம்மா சொல்லுச்சு, என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் எம்ஜிஆர் மாதிரி மாப்பிள்ளை எதிர்பார்த்தேன், இப்படி கருப்பாக ஒரு ஆள் நிற்கிறாரு, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு. அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார், அதற்கு நீ சரோஜாதேவி மாதிரி இருந்திருக்கணும், அப்போ தான் எம்ஜிஆர் மாதிரி கிடைக்கும். நம்ம முகத்துக்கு எது ஆண்டவர் கொடுத்தாரோ அது வரைக்கும் சோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இருக்கா இன்னைக்கு நிறைய பேர், ஆண்டவர் என்ன கொடுத்தாரு, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த அம்மா பார்த்து சொல்லு, உன்னை விட்டால் எனக்கும் வேறு கிடைக்காது, என்னை விட்டால் உனக்கும் வேறு கிடைக்காது. அந்த அம்மா நினைக்கும். அநேக அம்மாக்கள் சொல்கிறாங்க, இன்றைக்கி எங்கள் அப்பா என்னை ராணி மாதிரி வச்சு, எந்த நாட்டுக்கு ராணி மாதிரி வச்சுருந்தா நீங்கள் சொல்லுங்கள். நானும் தேடி தான் பார்க்குறேன், ராணி மாதிரி வச்சுருக்கேன், ராணி மாதிரி வச்சுருக்கேன்றவங்களும் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் எந்த நாட்டுக்கு ராணியாக இருந்தீங்க யோசிச்சு பாருங்கள். என்ன மாதிரி ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான், அந்த அம்மா சொல்லியிருக்கு, ராணி மாதிரி என்னை வச்சுருந்தானோன்னு கூப்பிட்டு போயிட்டான், அவங்க அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டான். மாமா நீங்கள் உங்கள் மகளை எப்படி வச்சுருந்தீங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நான் என்ன செய்கிறேன், மகளை நான் வச்சுக்கிறேன். எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா என்ன அப்படி வச்சுருந்தார், இப்படி வச்சுருந்தார், இந்த அம்மா சொல்லிகிட்டே இருக்கு. எனக்கு புரியல மாமா, நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்க மாமா அப்படின்னு. அப்பா அவர் சொன்னாராம், போடா பைத்தியக்காரா, 22 வயசுக்கு மேலே இவ்வளோ வச்சுக்க முடியாது தானே, யாராவது மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கள், மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கன்னு ஊரே சொல்லி வச்சேன், நீ தான் வாலண்டியராக மாட்டின. மரியாதை கூட்டிகிட்டு போயிரு, இந்த விட்டுட்டு போகிற வேலை இங்கே வச்சுக்காத அப்படின்னு. போகும்போது அந்த மாமனார் கேட்டாராம், இவளை கையை பிடிச்சி கொடுக்கும்போது நான் அழுத ஞாபகம் இருக்கேன் அவனுக்கு. ஆமாம் மாமா பிரிகிறோம், நான் தப்பிச்சிட்டேன், இன்னொருத்தன் மாட்டிட்டானேன்னு தான்டா நான் அழுதேன் அப்படின்னாரு. எதுக்கு சொல்கிறேன், 22 வயசுக்கு மேலே வீட்டுக்கு அப்பாவே வச்சுக்க மாட்டேங்கிறாரு. அந்த ஆள் சாகிற வரைக்கும் வச்சுக்கிறான் பாருங்க. ஏதோ அந்த ஆள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு புடவை வாங்கி கொடுத்து அதை பண்ணி கடைசியில் பெட்டியில் ஆணி அடிக்கிற வரைக்கும் கூடவே நிற்கிறான். ஏஞ்சி வந்துட போகிறேன்னு பயந்து போய் ஆணி அடிக்கிற வரைக்கும் அவன் கூட நிற்க வச்சு உள்ளே போட்டு போகிறான். அவ்வளோ தூரம் பத்திரமா பார்த்துக்கிற ஒரு ஆளை எப்போ பார்த்தாலும் நான் அங்கே அப்படி இருந்தேன், இங்கே இப்படி இருந்தேன் இல்லைங்க. கர்த்தர் நமக்கு எது கொடுத்தாரோ அது தி பெஸ்ட்.